வணக்கம் தோழர்களே. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்ன எஸ்எஸ்சிஜிடியில் எப்படி நம்ம 12 நாளில் பாஸ் ஆகிறது. அதில் வந்து நம்மள டே 2ங்க. ஓகேங்களா? அதில் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, இந்த இடத்துல என்ன வருதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ நீங்கள் பார்த்தாவே நல்லா தெரியுது. டீக்கு அடுத்து என்னது யூங்க, யூக்கு அடுத்து என்னது விங்க, விக்கு அடுத்து என்னது டபிள்யூ, டபிள்யூக்கு அடுத்து என்னது எக்ஸ். ஓகேங்களா? அப்போ இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் வாங்க. கேக்கு அடுத்து என்னது ஜே, ஜேக்கு முன்னாடி ஐ, ஐக்கு முன்னாடி ஹச். அப்ப ஹச்சுக்கு முன்னாடி என்னது இருக்கு நம்மள்ட்ட ஜி. அப்ப இதுதான் ஆன்சரு. நம்ம ஃபுல்லா போடணுங்கிற அவசியம் இல்லை. ஓகேங்களா? ரெண்டாவது வந்து என்னன்னா தெளிவா பாருங்க. ரெண்டாவது என்ன டைஸ் கேட்டிருக்காங்க. டைஸ்ல என்ன கேட்டிருக்காங்க, கேக்கான ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. எனக்கு நல்லா இந்த இடத்துல பார்த்தோன்னே என்ன தெரியுது, கேங்கிற வேல்யூ இங்க இல்லவே இல்லை. அப்ப ஏயோட ஆப்போசிட்டா தான் இருக்கும் இந்த இடத்துல. ஓகேங்களா? இது எப்படி நான் போட்டேன் அப்படிங்கறத நீங்க பாத்தீங்கன்னா தெளிவா பாத்துக்கணுங்க. எனக்கு மித்த எல்லா வேரியபிள் இருக்கு. இங்க வந்து 6 வேல்யூ இங்க கொடுத்துட்டாங்க. இந்த 6 வேல்யூல மித்த 5மே இங்க வந்து சுத்திக்கிட்டே இருக்குது. அப்ப ஒன்னே ஒண்ணு மிச்சம் இல்லை. அப்போ வந்து அந்த ஏ தான் 2 டைம் இருக்கு. அப்ப இந்த ஏ தானே அதோட ஆப்போசிட்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி உங்களுக்கு புரியலைன்னா ஓகே, பேசிக் நீங்க பாத்துக்கிறேன். என்னது 2 காமனுங்கிறது இந்த இடத்துல ஏ காமன் நான் எழுதிட்டேன். இதுக்கு என்ன பண்ணணும், கிளாக் வைஸ்ல நீங்க எழுதணும். ஓகேவா? இதையும் கிளாக் வைஸ்ல எழுதணும். கிளாக் வைஸ்ல எழுதுனீங்கன்னா இது என்னது எஸ், அதுக்கடுத்து வந்து என், அதுக்கடுத்து இங்க பாருங்க டி, இங்க வந்து ஐ. எண்ணுக்கு ஆப்போசிட் ஐ, எஸ்க்கு ஆப்போசிட் டி. அப்ப ஏக்கு ஆப்போசிட் வந்து என்னது உங்களுக்கு கே. எதுவுமே இல்லை. அப்ப அந்த கே தான் தனியா என்ன மிச்சருவோ அதுதான் அந்த கே. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வாங்க. மூணாவது என்ன சொல்லிட்டாங்க, மைனஸ் இருக்கிற இடத்துல வந்து என்னன்னா உங்களை டிவைடு மாற்ற சொல்லிட்டாங்க. அடுத்து மல்டிபிள் இருக்கிற இடத்துல பிளஸ் மாற்ற சொல்லிட்டாங்க. மாற்றி வரும்போது உங்களுக்கு இந்த இடத்துல ஆன்சர் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இந்த கீ பாயிண்ட் மட்டும் பிடிச்சா போதும். மித்த எல்லாத்தையும் நீங்க போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கணும் அவசியம் இல்லை. இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே ஃபிக்ஸ் கொஸ்டின். ஓகேங்களா? இப்போ என்னதுன்னா 8. அடுத்து வந்து என்ன இருக்குது, எனக்கு பிளஸ் இருக்கிற இடத்துல வந்து மல்டிபிள் மாற்ற சொன்னாங்க. அப்ப 63. மைனஸ் இருக்கிற இடத்துல டிவைடு 7. அடுத்து மல்டிபிள் இருக்கிற இடத்துல உங்களுக்கு பிளஸ் 7. அடுத்து டிவைட் இருக்கிற இடத்துல -9 இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இடத்துல நம்மளுக்கு என்ன தெரியும், போர்ட் மாஸ் ரூல் நம்ம இந்த இடத்துல பாக்குறோம். ஓகேங்களா? போர்ட் மாஸ் ரூல். ஓகேங்களா? போர்ட் மாஸ்னா இது வந்து என்னன்னா பிராக்கெட், இது வந்து என்னன்னா ஆஃப், இது வந்து என்னன்னா டிவைடு, இது வந்து என்னன்னா மல்டிபிள், இது உங்களுக்கு தெரியும் பிளஸ், இது உங்களுக்கு தெரியும் மைனஸ்ங்க. இந்த ஆர்டர்ல தான் நீங்க வந்து என்னன்னா சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? இதுல எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா டிவைட் பண்ணா எனக்கு 9. நெக்ஸ்ட் என்ன தெரியுது, மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள்னா என்னது 8. இது ரெண்டு நீங்க மல்டிபிள் பண்ணீங்கன்னா 72. அடுத்து பிளஸ் 7 -9. இதை நான் அப்படியே எழுதிக்கிட்டேன். அப்ப நீங்க இதை கூட்டிங்கன்னா என்ன வருது உங்களுக்கு 79 -9 இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு என்னது 70. ஆன்சர் 70. இந்த போர்ட் மாஸ் ரூல்ல தான் நீங்க போடணும். இந்த இடத்துல உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு அதுக்கான வீடியோ வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட் வந்து 4வது கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒண்ணுமே இல்லைங்க. இந்த கணக்கு நம்ம நேத்தே பார்த்திருந்தோம். என்னன்னு பாருங்க. ஓகே நண்பா, நெக்ஸ்ட் சம் வாங்க. நெக்ஸ்ட் சம் ஒண்ணுமே கிடையாது. இந்த கணக்கு நம்ம நேத்தே பார்த்திருந்தோம். இந்த மெத்தட் ஒண்ணுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் எத்தனை நம்பர் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் கவுண்ட் பண்ணுங்க. நம்பரா இருக்கட்டும், அந்த டேஷா இருக்கட்டும், எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஓகேங்களா? 20 இருக்கு. அப்ப நீங்க இந்த 20 வந்து எப்படி நீங்க பிரிக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் என்ன தெரியுது உங்களுக்கு, 4 × 5ன்னு பிரிக்கலாம் 20. அடுத்து என்ன எப்படி பிரிக்கலாம், 2 × 10ன்னு பிரிக்கலாம். இது வந்து கொஞ்சம் பெரிய நம்பரா இருக்கு, அதனால இது விட்டுருங்க. பெரிய நம்பரா இருக்கிறத வந்து இதை விட்டுலாம். 10 தடவை நீங்க பிரிக்க முடியாது. இது ஏன் பிரிச்சோம் அப்படிங்கிறதுனா, ஒண்ணு இதை நீங்க 4 நாளா இதை பிரிச்சு 5 தடவை இப்படி பிரிக்கணும். ஓகேங்களா? இப்படி 5 தடவை ஃபர்ஸ்ட் பிரிச்சு பார்க்கணும். இந்த வரை இப்படி பிரிச்சு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து 5 5 4 தடவை பிரிக்கலாம். எப்படி 5 5 4 தடவை பிரிக்கலாம். ஓகேங்களா? எப்படி பிரிக்கலாங்கிறத பாக்குறீங்களா? 5 5 4 தடவை பிரிக்கலாம். எப்படி பாருங்க. இந்த இதுக்கு பிரிச்சிடலாமா, ஃபர்ஸ்ட் 5, அடுத்து 5, இதுக்கு பிரிச்சலாமா, அடுத்து நெக்ஸ்ட் 5, 3 4 5 இப்படி பிரிச்சலாமா. இப்ப பாருங்க, இது நான் ஏன் பிரிச்சேன் 5 5 4 நாளா பிரிக்கும்போது இந்த இடத்துல ஓ வருது, ஸ்டார்டிங் வேற லெட்டரா வருது. இப்ப பாருங்க, இந்த இடத்துல பி இருக்குது, இந்த இடத்துல பி இருக்குது. அப்ப இந்த இடத்துல எனக்கு என்ன வரும், பி வரும். ஓகேங்களா? இந்த இடத்துல என்ன வரும், எனக்கு பி வரும். ஓகேங்களா? அடுத்து ஃபர்ஸ்ட் லெட்டர் பி தான் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல எனக்கு என்ன, ரெண்டாவது இடத்துல கியூ இருக்கு, இந்த இடத்துல டி இருக்குது. அப்ப அதே கியூ தான் இந்த இடத்துல இருக்கும், அதே டி தான் இங்கே இருக்கும். அப்ப இங்கேயும் டி தான் இருக்கும். அப்ப கியூ டில ஆரம்பிக்கிறது ஆன்சர். கியூ டி எங்க இருக்கு, இது இல்ல. அப்ப இது ரெண்டுல ஒண்ணுதான். அப்ப நம்ம 3வது லெட்டர் மட்டும் இங்கே கண்டுபிடிச்சா போதும். இது என்னது யூ. அப்ப இங்க யூ தான் இங்கே இருக்கும். அப்ப யூ தான். அப்ப இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? ஓ வராது நம்மளுக்கு, ஏன்னா ஓ வந்து லாஸ்டா இங்கே தான் வரும். புரிஞ்சாது? உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின் உங்களுக்கு புரியலைன்னா நீங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி கொஸ்டின் வந்து நீங்க திருப்பி ப்ராக்டிஸ் பண்ண நினைக்கிறீங்கன்னா நம்ம பின்னாடியே நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஹோம்ஒர்க்னு உங்களுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஓகேங்களா? இந்த பாருங்க, ஹோம்ஒர்க் சம்னு உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிரும். பாருங்க, ஹோம்ஒர்க் டெஸ்ட்னு ஒன்று இருக்குது. அந்த ஹோம்ஒர்க் டெஸ்ட் 1ல இருந்து ஆரம்பிச்சிருச்சா, இந்த 1ல இருந்து ஹோம்ஒர்க் டெஸ்ட்டுங்க உங்களுக்கு. இதுல இருந்து 20 கொஸ்டின் உங்களுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கு. அதனால அதை நீங்க போட்டு கூட உங்களுக்கு தெளிவா நீங்க போடலாம். ஓகேங்களா? ஒன்னும் குழப்பம் கிடையாது. உங்களுக்கு புரியலைன்னா மட்டும் நம்மகிட்ட கேட்டுக்கிறங்க. ஒரு கமெண்ட் மட்டும் போட்டு கேட்டீங்கன்னா உங்கள்கிட்ட அதுக்குன்னு ஒரு வீடியோ டீட்டெயிலா வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து இந்த நீங்க ஈக்குவேஷன் தாங்க ஃபர்ஸ்ட் பார்க்கணும். வேற எதுவும் இதேனா கொஞ்சம் படிச்சுக்கிட்டு போவோம். ஃபர்ஸ்ட் எடுக்கணும் ஈக்குவேஷனை பாருங்க. என்ன சொல்றாங்க, சி மைனஸ் டி. சி மைனஸ் டினா சி இந்த இருக்கு, டி இந்த இருக்கு. அப்ப சி மைனஸ் டினா ஓகேங்களா, சி இஸ் டாட்டர் ஆஃப் டி. சி வந்து என்னன்னா டியோட டாட்டர். ஓகேங்களா? டாட்டர்.
அடுத்து என்ன சொல்லுது பாருங்க, டி இஸ் டிவைன் என்ன இருக்கீங்க பாருங்க, டி இஸ் பிரதர் ஆஃப் இ. நெக்ஸ்ட் பாருங்க இ இஸ் சன் ஆஃப் எஃப். எஃப்ஓட சன்னு தான் இவங்க. ஓகேங்களா, எஃப்ஓட சன்னு தான் இவங்க. எஃப் வந்து மதர் ஆஃப் ஜி. ஓகேங்களா, அப்ப எஃப்ங்கிறவங்க லேடிஸ். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, எஃப்க்கும் சிக்குள்ள ரிலேஷன். இப்ப என்ன கேட்டா சி இந்த இருக்கு, எஃப் இந்த இருக்கு. ஓகேங்களா, சி இந்த இருக்கு, எஃப் இந்த இருக்கு. அப்ப என்னதுன்னா அப்பாவோட அம்மா இவங்க. அப்பாவோட அம்மானது ஃபாதர்ஸ் மதர் தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னன்னா எதுவுமே கிடையாது, சர்க்கிள். இப்ப என்ன கேட்டிருக்காங்க, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பத்தி கொடுத்துருக்காங்க. சர்க்கிள் கிடையாது, நம்ம நார்த்தை பத்தி நோக்கிருக்காங்கன்றாங்க. இப்பதான் நார்த்ல இருக்காங்க, நார்த்ல இருக்கேன்றாங்க. எத்தனை பேர் இருக்காங்க, 7 பேர் இருக்காங்க. 7 பேர் இருக்காங்க. இப்போ வந்து கொஸ்டின் ஸ்டார்ட் ஆயிருச்சு. மொத்தம் நம்மளுக்கு வந்து 7 பேர் தெரியும். 1 2 3 4 5 6 7 பேருங்க. ஓகேங்களா, இப்ப என்ன சொல்லிட்டாங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்டே பாருங்க, எம் வந்து ரைட்ல, எம்முக்கு ரைட்ல யாருமே இல்லை. இப்ப எம்முக்கு ரைட்ல இதுதான் எம். ஏன்னா இது வந்து லெஃப்ட், இது வந்து ரைட்டுங்க. ஓகேங்களா, இது தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து எம் ரைட்ல, எம்முக்கு ரைட்ல யாருமே இல்லைன்றாங்க. அப்ப எம்ங்கிறது கடைசி வரும். ஓகேங்களா, அடுத்து என்ன பாருங்க, ஒன்லி 3% சிட்டிங் பிட்வீன் எம் அண்ட் கே. ஆனா 3%னா 1 2 3. அப்ப இங்கதான் யார் இருப்பாங்க, கே இருப்பாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒன்லி 2% ஆர் சிட்டிங் பிட்வீன் கே அண்ட் ஹச். கேக்கும் ஹச்சுக்கும் நடுவுல 2 பேர் இருக்காங்க. அப்ப நான் இந்த இடத்துல போடுறேன்னா இந்த இடத்துல எனக்கு ஒருத்தன் தான் இருப்பாங்க. அப்ப இந்த இடத்துல நான் போட்டு ஆக முடியும். அப்ப என்னதுன்னா 1 2 இங்க, அப்ப இங்கதான் ஹச் வருவாங்க. ஓகேங்களா, புரிஞ்சா, கேக்கும் ஹச்சுக்கு நடுவுல 2 பேர் இருக்காங்க. அடுத்து ஜி இஸ் சிட்டிங் ஆட் டு த லெஃப்ட் ஆஃப் எல். எல்லுக்கு லெஃப்ட்ல ஜி இருக்காங்க, எல்லுக்கு லெஃப்ட்ல ஜி இருக்காங்க. எத்தனை, தேர்ட் லெஃப்ட்ல. ஜி இஸ் சிட்டிங் ஆட் டு த லெஃப்ட் ஆஃப் எல். எல்லுக்கு லெஃப்ட்ல. அப்ப எல் இங்க இருக்கானா, அப்ப ஜி என்ன தேர்ட் லெஃப்ட்னா 1 2 3 இங்க இருப்பாங்க. அப்படி இல்லையா இங்க இருப்பாங்க, அப்படி இல்லைன்னா இங்க இருக்கும். ஓகேங்களா, இது 2 தான் நம்மள்ட்ட இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஜே இஸ் சிட்டிங் டு த இமிடியட் ரைட் ஆஃப் எல். இமிடியட் ரைட் ஆஃப் எல், எல்லுக்கு ரைட்ல இருக்கனா எல்லு, அப்ப இங்க இருக்கனே, அப்பதான் இங்க வந்து நம்மளுக்கு ஜே போட முடியும். கரெக்டா, கரெக்டுங்க. ஓகே, அப்ப நம்ம சர்க்கிள் தான் நம்மளுக்கு வந்து ஃபிட். அப்ப இது வந்து நம்மளுக்கு ஃபிட் கிடையாது. ஓகேங்களா, தப்பு. அடுத்தவங்க, அப்ப இந்த இடத்துல யார் இருப்பா, நம்மளுக்கு என்ன மிஸ் ஆயிருக்கு, ஜி ஹச் இருக்குது, அதுக்கடுத்து ஐ இருக்குது, ஐ மிஸ் ஆயிருக்குதுங்க. அப்ப ஐ தான் இங்க வருவாங்க. ஓகேங்களா, இப்ப என்ன கேட்டிருக்காங்க, ஐக்கும் ஹச்சுக்கும் எத்தனை பேர்னு கேட்டிருக்காங்க. ஐக்கும் ஹச்சுக்கு எத்தனை பேரு பாருங்க, ஐக்கும் ஹச்சுக்கு வந்து என்னன்னா நம்மள்ட்ட 3 பேருங்க. ஐ ஹச்சுக்கும் 3 பேர். அப்ப ஆன்சருங்கிறது 3 பேர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து என்னன்னா 7வது கொஸ்டின். 7வது கொஸ்டின் வந்து பாருங்க, 65 86 அடுத்து 114 149 191ங்க. ஓகேங்களா, இப்ப வந்து உங்களுக்கு என்ன தெரியுது, இதுல இருந்து பாருங்க என்ன டிஃபரெண்ட். ஃபர்ஸ்ட் பாருங்க என்ன சொன்னேன், இப்படி கணக்குனாவே ஃபர்ஸ்ட் டிஃபரெண்ட் பார்க்கணும் தான் சொன்னேன். ஓகேங்களா, டிஃபரெண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது, 21. நெக்ஸ்ட் டிஃபரெண்ட் பாருங்க, இதுக்கு 28. நெக்ஸ்ட் டிஃபரெண்ட் பாருங்க, இதுக்கு 35. இதுக்கு நெக்ஸ்ட் டிஃபரெண்ட் பாருங்க 42. அப்ப இது எல்லாமே எப்படி இருக்கு, 7ஆயிரப்பல இருக்கு. இது வந்து 7 × 3, இது 7 × 4, இது 7 × 5, இது 7 × 6. இப்ப இந்த இடத்துல அடுத்து வரது என்ன இருக்கும், 7 × 7ங்கிறதா வரும். ஓகேவா, 7 × 7ங்கிறது என்னது உங்களுக்கு தெரியும், 49. அப்ப 190 41 240. ஓகேங்களா, அடுத்து வந்து என்னன்னா செட்டன் கோட் இஸ் த பிஐஜிஎஸ்க்கு வந்து என்னன்னா 45, சிங்குக்கு வந்து என்னதுன்னா 932, எண்ணுக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப எண் எங்க இருக்குன்னு பாருங்க, இந்த அருகுது எண்ணு. எல்லாத்துக்கும் வந்து என்னென்ன நம்பர் இருக்கோ அதை கட் பண்ணுங்க, அவ்வளவுதான். என்னென்ன நம்பர் காமனா இருக்குன்னு பாருங்க, 3 லெட்டர் காமனா இருக்கும், ஒரே ஒரு லெட்டர் மட்டும் டிஃபரெண்டா இருக்கும். அந்த லெட்டர் தான் இங்க கேட்டிருக்காங்க கொஸ்டின். ஓகேங்களா, அப்ப உங்களுக்கு 4 இருக்குது, 4 ரெண்டுலயுமே காமனா இருக்கு, கட் பண்ணிருங்க. அடுத்து 3 ரெண்டுலயுமே காமனா இருக்கு, 3ஐயும் கட் பண்ணிருங்க. அடுத்து 9 காமனா இருக்கு, 9ஐயும் கட் பண்ணிருங்க. ஓகேங்களா, அடுத்து இங்க என்ன இருக்கு, மிச்சம் என்ன இருக்கு, 5 இருக்குது. ஆனா எண்ணுங்கிறது எனக்கு செகண்ட் டிவிஷன்ல தான் இருக்குது. அப்ப எண்ணுங்கிறதுக்கு வேல்யூ என்னதுன்னா 2. இதே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பிக்கு வேல்யூ கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல 5 வந்திருக்கும். ஏன்னா ரெண்டுலயுமே காமனா என்ன இருக்கு, எஸ்ஐஜி இருக்கு. புரிஞ்சா, ஓகேங்க. நெக்ஸ்ட் வாங்க, நெக்ஸ்ட் வந்து 9வது கொஸ்டின் பாருங்க. அதே தான், இப்படி நம்பர் சீரிஸ் வந்திருந்தாவே நீங்க வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா டிஃபரன்ஸ் பார்க்கணும். ஓகேங்களா, இப்ப டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா இதுக்கு என்ன வருது பாருங்க, 22. அப்ப இதுக்கு டிஃபரெண்ட் பாத்தீங்கன்னா 21, இதுக்கு டிஃபரெண்ட் பாத்தீங்கன்னா 20, இதுக்கு டிஃபரெண்ட் பாத்தீங்கன்னா 19. அப்ப இதுக்கு டிஃபரெண்ட் வந்து 18 போச்சுன்னா உங்களுக்கு எத்தனை வருது ஆன்சர், 73. ஓகேங்களா, 73. சூப்பருங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன, ஒண்ணுமே கிடையாதுங்க, 10வது கணக்கு. இதுவும் டைஸ் தாங்க. டைஸ்ல வந்து உங்களுக்கு என்ன தெரியுது, பிக்கு ஆப்போசிட்னு கேட்கறாங்க. கொஸ்டின்ல பிஏ இல்ல. அப்போ வந்து 2 தடவை என்ன இருக்கு, டபுளா நம்மளுக்கு வந்து ஏ தாங்க இருக்குது. இப்போ ஏ தான் இருக்குது. அப்ப ஏ தான் இதுக்கான ஆப்போசிட்டா இருக்கும். ஓகேங்களா, ஏ தான் இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். எப்படிங்கிறத நான் சொல்றேன் தெளிவாங்க. இப்போ ஒரே இடத்துல இந்த இடத்துல நம்பர் இருக்குன்னு, ஒரே இடத்துல சேமா இருக்கு, பொசிஷன் மாறாம. இப்போ இந்த இடத்துல ஏ இருக்குன்னா இந்த இடத்துல ஏ இருக்கணும். அப்ப இந்த இடத்துல ஏ இருக்குன்னா இந்த இடத்துல அதே நம்பர் இருக்கணும். அப்புறம் இருந்துச்சுன்னா சேம் பொசிஷன்ல உள்ளதாங்க ஆப்போசிட். ஓகேங்களா, இப்போ ஒய்க்கு ஆப்போசிட் வந்து 6, ஐக்கு ஆப்போசிட் வந்து இ. இதுக்கு வந்து ஆப்போசிட் இப்படி தாங்க வரும். அது எப்படிங்கிறது உங்களுக்கு தெரியலன்னா நீங்க ப்ரொசீஜராகவும் போடலாம். இப்போ ஏக்கு ஆப்போசிட் வந்து உங்களுக்கு தெரியாது, A2 எனக்கு காமனா இருக்கு, A2 காமனுங்க. அடுத்து என்ன இருக்கும் பாருங்க, கிளாக் வைஸ்ல நான் போட சொல்லியிருக்கேன். கிளாக் வைஸ்னா ஜெட்டு, அடுத்து வந்து ஈங்க. ஓகேங்களா, அடுத்து வந்து கிளாக் வைஸ்ல போனீங்கன்னா 6 ஐங்க. தெளிவா அதே மாதிரி வந்துருச்சா. அப்ப ஏங்கிறதுக்கு நம்மளுக்கு எந்த நம்பருமே இல்ல, எந்த எழுத்துமே இல்ல கொஸ்டின்ல கொடுத்துருக்காது. அப்ப என்ன விடுபட்டிருக்கோ அந்த எழுத்து பி தாங்க நம்மளுக்கு ஆப்போசிட். புரிஞ்சா, தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன்.